அதாவது ஸோ எறும்போட வெயிட்டோட இன்டூ 200 டைம்ஸ் வெயிட் தூக்கி இன்ஃபேக்ட் ஹியூமன்ஸுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோ ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்மளால வந்து ஆல்மோஸ்ட் எலிஃபேண்ட்ன்றது கூட எக்ஸாஸ்டேட் பண்ண மாதிரி இருக்கலாம். ஒரு கலை கிடையாது, ஒரு மதம் கிடையாது, ஒரு நாடுன்ற ஃபார்மேஷன் கிடையாது. ஸோ இதெல்லாம் உருவாகிறதுக்கான ஒரு விதை வந்து இந்த கோகனேட்டிவ் ரெவல்யூஷன் அவ்வளோ முக்கியமான ஒரு. இப்போ நம்ம பேசுறது பயாலஜிக்கல் அண்ட் கல்ச்சரல் எவல்யூஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது மட்டுமே இருக்காது, அதில் வந்து எல்லா விஷயமே வந்து ஒரு மாதிரி டு ஸ்டார்ட் வித் பிக் பேங் அதுலேருந்து எல்லாமே அவன் ஒரு மாதிரி டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என்னன்னா, எறும்புமே வந்து ஒரு சொசைட்டியாக ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து டைனோசரோட காலத்துல இருந்து எறும்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. லாஸ்ட்டாக நம்ம சேப்பியன்ஸில் பேசியிருந்தோம் புக்கை பற்றி. நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால நம்ம ஸ்டார்ட் கரெக்டாக பண்ணோம், அடுத்தது கிளைமேக்ஸை சொன்னோம், அதுக்குமா நடுவில் நிறைய ஜம்பிள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம பார்ட் 2 போடுறோன்ற மாதிரி பிளான் பண்ணோம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் அண்ட் இஃப் பாசிபிள் அந்த அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் அண்ட் கோகினேட்டிவ் ரெவல்யூஷன் அதை முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் முடிஞ்சா பார்ப்போம். ஸோ அதான் பிளான். கரெக்ட். ஸோ இந்த லாஸ்ட் டைம் வந்து நம்ம சாப்பியன்ஸ் புக்கில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ த ஃபர்ஸ்ட் சாப்டர் அது என்னன்னா இந்த கோகனேட்டிவ் ரெவல்யூஷன். ஸோ இது எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு 2 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி நம்ம ட்ராவல் பண்ணோம்னா, நம்ம அப்போ வந்து நிறையா சிப்ளிங்ஸ் இருந்தாங்க. ஹோமோசேப்பியன்ஸு, ஹோமோ எரெக்டஸ், நியாந்திரத்தல்ஸ், ஃப்ளோரசன்ஸு, அப்புறம் எரெக்டஸ்ன்னு ஒருத்தாங்க, அப்புறமா அந்த மாதிரி நிறையா சிப்ளிங்ஸ் இருந்தாங்க. அந்த சிப்ளிங்ஸில் வந்துட்டு யாருமே இப்போ கரண்ட்டாக இல்லை. ஹோமோசேப்பியன்ஸ் தான் இப்போ வந்து கரண்ட்டாக இப்போது சஸ்டைன் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, எல்லாரும் சொல்கிறது வந்து லாங்குவேஜ், அதுக்கப்புறமா நம்ம எபிலிட்டி டு இமேஜின், அதுக்காக ஒரு விதை போட்டது தான் கோகனேட்டிவ் ரெவல்யூஷன். இல்லாட்டி அதுக்கான ஒரு பேர் தான் அந்த கோகனேட்டிவ் ரெவல்யூஷன். அந்த 2 மில்லியன் இயர்ஸ் ஒரு கலை கிடையாது, ஒரு மதம் கிடையாது, ஒரு நாடுன்ற ஃபார்மேஷன் கிடையாது. ஸோ இதெல்லாம் உருவாகிறதுக்கான ஒரு விதை வந்து அந்த கோகனேட்டிவ் ரெவல்யூஷன் அவ்வளோ முக்கியமான ஒரு. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு இதில். இப்போ வந்து நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வரும்போது நம்மளுக்கு அந்த நியூமரிக் சிஸ்டம், ஹைரார்கீஸ் இதெல்லாம் வருதா, இல்லை கோகினேட்டிவ் ரெவல்யூஷன்லேயே வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருதா? எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல. ஓகே டன். அப்படின்னா கோகனேட்டிவ் ரெவல்யூஷன்லேயே வந்துட்டு நமக்கு பேசிக்ஸா எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிகல்ச்சரா ரெவல்யூஷன் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து இன்னும் அதை வந்து தீவிரமா பண்றதுக்கான நெசசிட்டி வந்துட்டு அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் முன்னாடி வந்து அதுக்கான ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் வந்துட்டு ரெடி ஆகிட்டே வருது. ஸோ அதுதான். ஸோ எப்படி இந்த கோகனேட்டிவ் ரெவல்யூஷன் என்னதுன்னு பார்த்தோன்னா, அந்த இமேஜினேஷனோட பவர். இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா ஸ்பீஷீஸுமே வந்து ஒரு கூட்டாக வாழணும்னு ஆசைப்படுற ஸ்பீஷீஸ் நிறைய இருக்குது. அதாவது மனித சமுதாயத்தை வந்து நம்ம வந்து ஒரு சோஷியல் அனிமல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சோஷியல் அனிமல் வந்து மனுஷன் மட்டும்தான் ஒரு சோஷியலைஸ்டா, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு உயிரினம் வந்து கூட்டு சேர்ந்து வாழுதா அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய உயிரினங்கள் கூட்டு சேர்ந்து உயிர் வாழுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹனிபி, அதுக்கப்புறமா வந்து இந்த எறும்பு, இந்த மாதிரி உயிரினம்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் வாழும். தனிச்சு அதனால செயல்பட முடியாது. ஹனிபிலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 150க்கு மேலே அதால தாண்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எறும்பு பார்த்தோம்னா அதுல நிறைய லட்சக்கணக்கில் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 150ன்றது அந்த கவுண்டா இல்லை அதோடைய கம்யூனிகேஷன் அந்த விஷயம்? அது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ஃபெர்மன், அந்த ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கு இல்லையா? ஆமா, அதை வச்சு கம்யூனிகேட் பண்ணும். ஆமா, அது வந்துட்டு அந்த 150 இதுக்குள்ளதான் அந்த ஏதோ டீகோட் பண்ண முடியுமோ. ஓகே நம்மளுக்கு இன் டெப்தா இன்னும் அதுல இது இல்ல. இந்த சாப்பியன்ஸ் புக்ல வந்துட்டு எதுவுமே ரொம்ப டெப்தா போகாது. பட் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், இது இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த ஃபீல்டு நோக்கி நம்ம
அதான் இந்த இடத்துல ஒரு ஹோல்ட் பண்ணிடுறேன் நான். ஆக்சுவலி சேப்பியன் புக் வந்துட்டு இப்போ நம்ம பேசுறது பயாலஜிக்கல் அண்ட் கல்ச்சரல் எவல்யூஷன் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இது மட்டுமே இருக்காது. அதில் வந்து எல்லா விஷயமே வந்து ஒரு மாதிரி டு ஸ்டார்ட் வித் பிக் பேங் அதுல இருந்து எல்லாமே அவன் ஒரு மாதிரி டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகே, எஸ். ஸோ ம். அந்த பார்த்தோன்னா இந்த கோக்னிட்டிவ் ரெவல்யூஷன் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட வேற வேற பாட்காஸ்ட் வேற வேற இன்டர்வியூஸ்லாம் கூட நம்ம கேட்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா அவர் வந்து இந்த பவர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், பவர் ஆஃப் ஸ்டோரியை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. அந்த ம். ஒரு தான் வந்து நம்ம இப்போ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியா ஒரு குழுவா நம்ம வந்து வாழ முடியுது. ஒரு எறும்போ இல்லை ஹனிபீயோ ஒரு குழுவா வாழ்ந்தாலுமே அதனால இன்டர்நெட்டு இந்த மாதிரியான ஒரு லேப்டாப்போ இல்லாட்டி கம்யூனிகேஷனுக்கு ட்ராவலுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ட்ரெயின் பஸ் அந்த மாதிரியான கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியமே இல்லாமல் ஆனால் வந்து மனுஷனால மட்டும் பண்ண முடிஞ்சது காரணம் வந்து இந்த பவர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றத அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்றாரு. இன்ஃபேக்ட் அதை ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்ற மாதிரினா மித்து, காடு, சாரி நேச்சர், மித்து, காடு, கிங்டம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அண்ட் கேபிட்டலிசம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். எஸ், ஆமாம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என்னன்னா எறும்புமே வந்து ஒரு சொசைட்டியாக ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து டைனோசரோட காலத்துல இருந்து எறும்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. டைனோசர் காலத்துல இல்லவே இல்லை. ஸோ அப்பத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த எறும்பு அதனால வந்து ஒரு ஒரு இந்த அளவுக்கு ஒரு பாய்ச்சல் இல்லாட்டி இந்த அளவுக்கு ஒரு ஜம்பை வந்து அச்சீவ் கொடுக்க முடியல. மனுஷன் வந்து பண்ணிட்டான். இன்ஃபேக்ட் அதோட கலெக்டிவ் பிரெயின் வந்து ரொம்ப பயங்கரமா தான் செயல்பட்டு இருந்தாங்க. ஏதாவது அடிச்சு கொண்டுரும். இன்ஃபேக்ட் ஒரு ஆண்டன் பேர் மறந்து போச்சு, ஆண்டன் பெட்டர் ப்ரோ சம்திங், அவர் வந்து ஃபேமஸ் அந்த டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் சொல்லுவார் ஒரு சிங்கம் வந்துட்டு எவ்வளவு மாமிசம் சாப்பிடுமோ அவ்வளவு மாமிசத்தை வந்து நம்ம எறும்பு அதோட ரேஷியோல வந்துட்டு அவ்வளோ லைக் ரேஷியோனா இப்போ நம்ம இன்னும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்படிதான் சொல்றேன்ல, இப்போ அது வந்து இன்டூ 200 டைம்ஸ் அதோட இடையில இருந்து அதோட வெயிட்டை தூக்கும். இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு இன்டூ 200 டைம்ஸ் தூக்க முடியும்னா நம்மளால ஒரு ஆல்மோஸ்ட் அடல்ட் எலிஃபேனே தூக்கிட முடியும் அப்படின்ற ஒரு அந்த ரேஷியோ அந்த மாதிரி தானே சொல்றேன். ரேஷியோ இப்போ வந்து என்னன்னா ஒரு சிங்கம் வந்துட்டு ஒரு 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 200 கிலோ சாப்பிடுது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு அதுக்கு ஈக்குவலண்டா இதோட சைஸுக்கு ஏத்த மாதிரியான அதேதான், சேம் தான் நானும் சொன்னேன். ஸோ அப்போ எப்படின்னா அந்த அளவுக்கு 200 கிலோன்றது கொஞ்சம் ஓவர் தான். ஸோ இல்ல சரி, நம்ம ஒரு ஐடியாலஜிக்கு சொல்றோம். லைக் இன்டூ 200 ஒரு இது இருக்கு, அதோட வெயிட்டோட அது இன்டூ 200 டைம்ஸ் வெயிட்டை தூக்கிடும். அதாவது எறும்போட வெயிட்டோட இன்டூ 200 டைம்ஸ் வெயிட் தூக்கிடும். இன்ஃபேக்ட் ஹியூமன்ஸுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோ ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்மளால வந்து ஆல்மோஸ்ட் எலிஃபேண்ட்ன்றது கூட எக்ஸாஸ்டேட் பண்ண மாதிரி இருக்கலாம். மேபி ஒரு 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 பியர் அந்த சைஸ்ல இருக்கக்கூடிய அனிமலை தூக்குற ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு இருந்திருக்கலாம். ஸோ அதை வச்சு சொன்னேன். ஸோ ஆமாம், அந்த அளவுக்கு வந்துட்டு அது சாப்பிடுமா, அவ்வளோ உணவு எடுத்துக்குமா அந்த எறும்புகள். ஓகே, மொத்தமாக. ஸோ அவ்வளோ உணவு எடுத்துக்குது. அப்படி இவ்வளோ உணவு எடுக்கணும்னா அதுக்கு அவ்வளோ ஸ்கவுட் டீம் இருக்கணும். யாராவது ஒருத்தர் போய் பார்த்துட்டு வரணும். ஏமா ஸ்கோர் பண்ணணும் எங்க ஃபுட் கிடைக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு காவல் காக்கணும் தன்னோட எல்லையை. அதுக்கப்புறமா எடுத்துட்டு வந்த ஃபுட்டை வந்து கரெக்டாக பிரித்து கொடுக்கணும், யார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சொசைட்டியா தான் பண்ண முடியும். அந்த சொசைட்டி இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் நீ சொல்றதுக்கு அடிஷ்னல் வேல்யூ ஆடட் பாயிண்ட் எப்படின்னா ஒரு ஒரு ஹைராக்கி அப்புறமா என்ன சொல்றது, ஒரு சொசைட்டியா வாழ்றது இந்த மாதிரியா இருக்கிறதுனால வந்து ஈஸியா வந்து நம்மளால அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கு எவாலுவேஷனுக்கு போகலாமான்னா அது கஷ்டம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பேசலாம். நம்ம ரீசெண்டாக இந்த புக் வாங்கினோம்ல, நம்ம ஹெக்கின்ஸ் பாதம்ல போயிட்டு எவ்ரி கிரியேச்சர் ஹஸ் ஹிஸ் ஓன் ஸ்டோரின்ட்டு. அதில் ஒரு நல்லா நிறைய விஷயம் இருந்துச்சு அதில் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்
என்னன்னா உல்ஃப் இதெல்லாம் இருக்குல்ல, வைல்ட் உல்ஃப் இதெல்லாமே வந்துட்டு வோட்டிங் சிஸ்டம் வச்சிருக்கு. ம். ஸோ அந்த வோட்டிங் சிஸ்டம் எப்படின்னா, எய்தர் வி கோ ஃபார் ஹண்ட், ஃபார் ஸ்லீப். இதுதான் வந்து அதோட கான்செப்ட், மெஜாரிட்டியான கான்செப்ட். ஸோ இதுவுடைய வோட்டிங்கை வந்து எப்படி பண்ணுதுன்னா, தும்புதுல்ல அச்சுன்ட்டு. ஸோ அந்த தும்புறத வச்சு அது இது பண்ணும். ஸோ கேதர் ஆகும். கேதர் ஆன உடனே எல்லாமே இதுதான் விஷயம்ன்றத வந்து ஒரு மாதிரி கம்யூனிகேட் பண்ணிட்டு ஓட்டிங் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுலேயும் ஒரு ஹைராக்கி இருக்கு. இப்போ ஆல்ஃபா ஸ்பீஷியஸாக இருக்கக்கூடிய ஆல்ஃபா உல்ஃப் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 3 to 4 டைம் பண்ணிச்சுன்னா ஓகே, நாங்கள் கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் அவங்க ஓகே அப்படின்னுட்டாலே மெஜாரிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, அவங்க டைலமோல இருக்காங்க அப்படின்னா அதோடைய ஸ்பீஷியஸ் அது அது சாரி அது அதோட பேண்ட்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு மெஜாரிட்டியா ஒரு 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 இதுவும் வந்து 5 to 10 டைம்ஸ் வந்து அச் பண்ணிச்சுன்னா ஓகே, நம்ம போயிடலாம், ஹண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வருதுங்க. அந்த ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓட்டிங் சிஸ்டம் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணலை, டிஸ்கவர் பண்ணலன்னு கூட சொல்லலாம். இல்லை, நீ சொன்னதில் செம்ம பாயிண்ட் ஆக்சுவலாக. ஒரு ஓட்டிங் சிஸ்டம் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்னா ஒரு சவுண்டை வச்சு கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ அந்த லிங்க்விஸ்டிக் லாங்குவேஜை வந்து எப்படி உருவாகுச்சு அப்படின்னா, அந்த லிங்க்விஸ்டிக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சவுண்டு, அந்த நம்ம வந்து ஒரு அது ஒரு பேட்டர்ன் ஆக்குறோம். அந்த பேட்டர்ன் வந்துட்டு மியூசிக் ஆகுது, அதுக்கப்புறமா லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபார்ம் அதில் தான் வந்துட்டு அந்த லிங்க்விஸ்டிக்ஸ் லாங்குவேஜ் வந்து எவால்வ் ஆகுது. இப்போ வந்து இப்போ இப்போ நான் ஓட் பண்ணணும்னா அந்த உல்ஃப் வந்துட்டு ஒரு சவுண்டு மூலயமா வந்து கம்யூனிகேட் பண்ணுது இல்லையா? அந்த அந்த ஸ்டார்டிங் ஸ்டெப்ல இருந்துட்டு இப்போ சிம்பான்சிஸ்லாம் வந்துட்டு இதே மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கு. அதோட அல்ஃபா வந்துட்டு எப்படி அதை அந்த டெரிட்டரியை இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு. கம்மிங் பேக் டு ஆண்ட்ஸ், இந்த மாதிரி ஆண்ட் வந்துட்டு இப்போ குழுவாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கு, ஒரு 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 கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கு, இவ்வளோ வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பட் அதனால வந்துட்டு நம்மளை மாதிரி ஒரு லீப், ஒரு ஒரு ஜம்ப் வந்து அதனால கொடுக்க முடியல. வேற ஏதாவது அனிமல்ஸ் அந்த மாதிரி குழுவாக வாழுதுன்னு பார்த்தோம்னா நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த அனிமல்ஸ் அந்த மாதிரி குழுவாக வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த சிங்கம் வாழ்ந்துகிட்டு இருக்கு, அப்புறமா யானைகள் வந்துட்டு கூட்டமாக இருக்கு, உல்ஃபும் இருக்கு. உல்ஃபு கண்டிப்பா கூட்டமாக தான் வாழும். ஸோ இந்த மாதிரி பட் ஹேண்ட் அண்ட் பீ வந்து காலனியே வச்சிருக்கு பெரிய லெவல். காலனி வச்சிருக்கு. இப்போ இன்ஃபேக்ட் நான் ஒரு டாக்குமெண்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா ஆஃப்ரிக்காவில் நினைக்கிறேன், அவங்க வந்து அந்த கான்கிரீட்டை வந்து அந்த ஆண்ட் காலனிக்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, சில டன்ஸ் ஊற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு மாதிரி அதை உள்ள தோண்டி பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு வென்டிலேஷனுக்கு, காத்து உள்ள வந்து வெளியே போறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஸ்டோரேஜ், அதோட எக்குலாம் எங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனியான ஒரு ரூமு, ராணி இருக்கிறதுக்கு தனியான ஒரு ரூமு, குயின் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறமா வந்து பாவப்பட்ட ஸ்பீஷிஸான மேல் ஸ்பீஷிஸ் இருக்கிறதுக்கு தனியான ஒரு ஸ்பேஸ். ஓகே, இந்த ஸ்பீஷிஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா இன்னொன்னு ஒரு காமன் ஃபேக்ட் என்னன்னா எல்லாமே அதிகமா இருப்பாங்க. ஓகே, ஹனிஸ்லயும் சரி ஃபீமேல் ஸ்பீஷிஸ் தான் அதிகமா இருக்கும். இன்ஃபேக்ட் அதுல வந்து ஆண்ட் அண்ட் ஹனில வந்துட்டு கின் செலெக்ஷன் வந்து நல்லா இருக்கும். லைக் வந்து ப்ரீடிங்கே வந்துட்டு இந்த ஸ்பீஷிஸ், அதாவது ஸ்லேவ் இப்படி தான் இருக்கணும், ஒர்க்கர் இப்படி தான் இருக்கணும்ன்ற செலக்ட் பண்ணி தான் அதோட சிஸ்டர் இதுல வந்துட்டு ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆண்ட் அண்ட் பீஸ் எல்லாமே சிஸ்டர்ஸ். ஆமா. சோ வந்துட்டு அதுக்குள்ள வந்து அந்த பாகுபாடு வராது. கரெக்ட். அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன்ற பிரச்சனை. ஆமா, அது இருக்கும். இவர் இதை வந்து டிபேட் இது ஆர்கியூ பண்ணியிருப்பார், ரிச்சர்ட் டாக்கின்ஸ், நம்ம செல்ஃபிஷ் ஜீன்ல இதையும். ஸோ கமிங் பேக் டு இந்த ஆண்ட். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக ஒரு சொசைட்டியை பில்ட் பண்ண ஒரு ஸ்பீஷிஸ் எங்கே லேக் ஆகுதுன்னா அந்த இமேஜினேஷன்ற கான்செப்டில். இல்லாட்டி என்ன இருக்குன்னா அவங்களோட இமேஜினேஷன் நம்மள மாதிரி பெரிய இமேஜினேஷனாக இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி, இது எதனால இப்படி இமேஜினேஷன் நம்மளால பண்ண முடிஞ்சு அப்படின்னு யோசிச்சோம்னா அது இன்னும் கேள்விக்குறிதான். எதனால? இன்ஃபேக்ட் நான் ஆக்சுவலி ஒரு விஷயம் தேடினேன், கிடைக்கல. இன்ஃபேக்ட் ஆண்டமே வந்துட்டு டொமஸ்டிகேஷன் பண்ணோம் சம் சார்ட் ஆஃப். அதுக்கு வந்து ஒரு ஸ்பீஷியஸ் இருக்கு, பக்ஸோ சம் ஏதோ ஒன்று, எனக்கு அதுதான் தெரியல. நான் சொல்றேன் என்னன்னு பார்த்துட்டு. என்ன பண்ணோம்னா அது வந்து இலைலாம் இருக்கு இல்லையா,
இலை மேல அதை வந்து விட்டுடும். அது அந்த இலையை தின்னுட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த தேன் இருக்குல்ல, அது லீக் ஆகும்போது அதை வந்து இதுங்க அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பசுமாடு மாதிரி அதை யூஸ் ஆமா, பண்ணி நான் படிச்சிருக்கேன். கரெக்ட் கரெக்ட். ஆமா. ஸோ அதுவும் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணிட்டு இருந்துமே சில அந்த ஸ்பீஷிஸ்னால வந்துட்டு இந்த இது பண்ண முடியல. சரி, ஹோமோசெப்பியன்ஸ் ஹோமோசெப்பியன்ஸோட சிப்ளிங்ஸ் ஆன நியாந்திரத்தல்ஸோ எரக்டஸோ இல்லை வந்து மற்ற ஸ்பீஷிஸோ வந்துட்டு இந்த மாதிரியான இதுவும் பண்ண முடியல. ஹோமோசெப்பியன்ஸால மட்டும்தான் இதோட இமேஜினேஷன் கேப்பபிலிட்டி அதிகமாக இருந்துச்சு. அதுக்காக ஹோமோசெப்பியன்ஸுக்கு தான் பெரிய பிரெயின் இருந்துச்சு, அவங்களோட ஃபிசிக் இல்ல வந்து இல்ல சூட்டபிளாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இன்ஃபேக்ட் நியாந்தர்தால்ஸ் வந்து ஹோமோசேப்பியன்ஸோட டூல்ஸும் யூஸ் பண்ணாங்க, ப்ளஸ் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, ப்ளஸ் அவங்களுடைய பவர்ஸ் அண்ட் இதுவுமே ஜாஸ்தி. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா லாங்கிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆண்ட் ரொம்ப வருஷமா இருந்திருக்கு. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் நியாந்தர்தல்ஸ் நம்மளோட எவ்வளோ பெட்டரு. அதுக்கப்புறமா நிறைய ஸ்பீஷிஸ் வந்து ரொம்ப ஹை ஃபிசிக் வேல்யூ, ஹை இன்ஃபேக்ட் நியாந்தர்தால்ஸ் வந்து டூல்ஸுமே வந்து நம்மளோட கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஆமாம், தே ஹேவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டூல்ஸ்னு சொல்லிட்டு டூல்ஸ். ஆமா ஆமா. ஸோ இவ்வளோ இருந்துமே கலெக்டிவாக நம்ம வந்து ரொம்ப பெஸ்ட்டாக செயல்பட்டு இருக்கோம். அதுக்கு வந்து முக்கியமான இது வந்து இந்த ஸ்டோரிஸ். ஸோ ஸ்டோரிஸ்னா என்ன, நம்ம என்ன ஸ்டோரிஸ்னா என்ன சொல்லிட்டு இருக்கோம் நம்ம? இப்போ ஏதோ படத்துல வர கதை மாதிரியோ இல்லை நாவல்ல வர கதை மாதிரியோ அப்படி கிடையாது. ஸ்டோரிஸ்னா என்ன டிஃபைன் பண்றாருன்னா யுவல் நோவா ஹராரி கலெக்டிவ் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயம் வந்துட்டு உனக்கு எனக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து நம்ம நம்புறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் நீ எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நோட்டு கொடுத்துருக்கு. அந்த நோட்டுக்கு வந்து வேல்யூ வந்துட்டு அதில் பிரிண்ட் ஆகிற வேல்யூ வந்துட்டு நம்ம அதோட வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்புறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்புறதுனால தான் அதோட வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த இமேஜினேஷன். அந்த இது இன்னும் ரொம்ப இன்ஃபேக்ட் வந்து ஆடட் டு த பாயிண்ட், நம்ம டெவலப்மெண்ட் அந்த இதை பற்றி பார்த்துருப்போம். அந்த இதில் வந்துட்டு ஆரிஜின் ஆஃப் அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் கேபிட்டலிசம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது யுவான் நோவா ஹராரி வந்து இதுவும் சொல்லியிருப்பாரு. இந்த மெசிசிபி பேங்க் வந்து எப்படி உருவாச்சு. ஸோ அது வந்து ஒரு அமெரிக்கா வந்து அவங்க நம்ம பழைய வீடியோவில் பேசியிருப்போம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணும்போது அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஷேர்ஸு இந்த மாதிரியான இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணாங்க. ஸோ இல்லை அது லைக் வந்து அந்த டாபிக் உள்ள போல, பட் அந்த இமேஜினேஷன்ற ஒரு கான்செப்ட்னால அவங்களுக்கு வந்து அது அந்த ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுல இந்த செக்ஷன்ல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், ஒரு கார் கம்பெனியை பத்தி சொல்லியிருப்பாரு. கார் கம்பெனி பத்தி ஏன் சொல்லலாம்னா, இப்போ நீங்க கம்பெனி நீங்க தேடினீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, XYZன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா, அந்த கம்பெனி வந்து எங்க இருக்கு? ஒரு மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதான் மரம்னு சொல்லிடுவீங்க. ஒரு வீடு பாத்தீங்கன்னா இதான் வீடுன்னு சொல்லிடுவீங்க. இல்லாட்டி ஒரு பொருளை பாத்தீங்கன்னா நீங்க இதுதான் அந்த பொருள், இது இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு கம்பெனி நீங்க எப்படின்னு சொல்லுவீங்க? அதோட எம்ப்ளாயிஸ் வச்சு சொல்லுவீங்களா? அதோட ஓனர் வச்சு சொல்லுவீங்களா? இல்லாட்டி அது இருக்கிற பில்டிங் தான் அந்த கம்பெனியா? இல்லாட்டி அந்த நேம் போர்டு தான் கம்பெனியா? என்னன்னே நம்மளுக்கு அதை சொல்ல தெரியாது. இப்போ வந்து அதுல இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து வேற கம்பெனிக்கு போயிட்டாலுமே அந்த கம்பெனி ஸ்டில் தேர், கம்பெனியா தான் இருக்கும். அந்த பாஸ் வந்துட்டு ஓனர்ஸ் ஷேரை வித்துட்டு போனாலுமே கம்பெனியா தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த கம்பெனி எங்க இருக்குன்னா, ஒரு கவர்மெண்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பேப்பர்ல சம்வேர் இந்த சம் பாண்ட் பேப்பர்ல ஒரு ரெப்யூட்டட் பேப்பர்ல we have written that in the XYZ company is a public sector, is a private sector, it can function in this region அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டை நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். அந்த பாண்டை வந்து we respect, நானும் நீங்களும் இல்லாட்டி இந்த சொசைட்டி ஃபுல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இந்த கலெக்டிவ் இமேஜினேஷன் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து நம்ம நம்புறதுனாலதான் அந்த கம்பெனின்றது வந்து எங்கேயுமே கிடையாது. ஸோ அதை நம்ம பியூர் ஒரு பேப்பர்ல எழுதியிருக்க ஒரு விஷயம். எப்படி ஒரு நாவலை ஒரு கதையை வந்து ஒரு ரைட்டர் வந்து பேப்பர்ல எழுதி வைக்கிறாரோ அதே மாதிரி
ஒரு கவர்னிங் பாடி வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேப்பரில் எழுதி ஒரு 4 பேர் சேர்ந்து இல்லாட்டி ஒரு அந்த சொசைட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருமே சேர்ந்து அதை கையெழுத்து போட்டாங்கன்னா அது வந்து கலெக்டிவ் ரியாலிட்டியாக மாறிடுது ம் அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்தது. ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா ரிலீஜனுக்குமே பொருந்தும், எக்கனாமிக்ஸுக்கு பொருந்தும், இப்போ நம்ம பண்ணிருக்க எல்லா விஷயங்களுமே பொருந்தும். பொருந்தும். இந்த இந்த லீப் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னா நம்ம வந்து மேபி லைக் ஆண்ட் மாதிரியான ஒரு ஸ்பீசிஸாவே கண்டினியூ ஆயிருக்கும். ஸ்பீஷியஸாக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு இந்த ஒரு ஹை ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து அந்த நம்மளோட இமேஜினேஷன். அந்த இமேஜினேஷனை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்ச லாங்குவேஜஸ். கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ லாங்குவேஜ் இது வந்து நம்ம டான் ஆஃப் எவ்ரி திங்னு ஒரு புக்கு. ஸோ அதுவும் சிமிலராக வந்துட்டு ஹியூமன் கைண்டோட எவல்யூஷனை பற்றி ஒரு பேசக்கூடிய ஒரு புக், பெரிய புக். நானும் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போதான் அதுவும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சைமன் டெனிஸை இதுவும் டார்க் கேபிட் 2020 ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, எனக்கு இயர் தெரியல. இதுவும் வந்துட்டு அந்த தாஸ் கேபிட்டல் ரெண்டுமே ஒன்றா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேம் விஷயத்த வந்து டிபேட் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த ஹைராக்கிஸ் எப்படி வந்துச்சு, அதுக்கான ரீசன் என்ன, அதோட ஆரிஜின் எங்க இருக்கு, ஹைராக்கி வந்ததுக்கு அதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த கோகினேட்டிவ் ரெவல்யூஷன் தான். அந்த ஹைராக்கி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னும் வந்துட்டு ஸ்பெசிஃபைடா எனக்கு இப்படி வேணும், நான் என்ன இப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு ஒரு ஒரு சுப்பீரியர் பவர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லைக் மேபி கிங்டமா இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி அந்த பேண்டோட லீடரா இருக்கலாம், இல்லை நம்ம எப்படி சொல்றது, இந்த இடத்துல மழை வரல அதனால வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு பேண்ட் டிஸ்கஸ் பண்றாங்க, பேண்ட் லீடர் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு போனாலுமே அதை பண்ண வைக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு அந்த இது வருது. ஸோ அதை பத்தி அங்கேயும் ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. கம்மிங் டு த பாயிண்ட், நம்மளுக்கு இது எல்லாத்துக்கும் வர்றதுக்கான முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய அந்த லாங்குவேஜ் விஷயம் தான். எக்ஸாக்ட்லி, தட் வாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா, இந்த புக்ல வந்துட்டு இப்போ நாம ஒரு ஒரு சிம்பான்சி வந்து ஒரு கடற்கரைக்கோ இல்லாட்டி ஒரு லேக்குக்கோ இல்லை ஒரு ஆத்தங்கரைக்கோ போகும்போது அங்க ஒரு முதலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த முதல்ல வந்து அந்த சிம்பான்சி எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு சவுண்ட் விட்டுருக்கும். இப்போ கூட டாக்குமெண்ட்ரிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஒரு சிம்பான்சி வந்துட்டு ஒரு பாம்பு வந்துச்சுன்னா என்ன சவுண்ட் விடும், அதே ஒரு பருந்து வந்துச்சுன்னா என்ன சவுண்ட் விடும். அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்பான்சி இல்லை, அது குரங்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த சவுண்டை நம்ம வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ளே பண்ண சவுண்டு வந்த உடனே இப்போ பாம்புக்கு ஒரு டோன் இருந்ததுன்னா அந்த டோனை நம்ம ப்ளே பண்ணோம்னா எல்லா குரங்குகளும் மரத்து மேலே ஏறிடும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு டோனை ப்ளே பண்ணோம்னா அந்த பருந்து வருதுன்னா எல்லா குரங்குகளும் தரைக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு கம்யூனிகேஷன். ஸோ இப்போ இந்த சவுண்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அந்த முதல்ல ஆத்தங்கரையில் இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு குரங்கு போய் பார்த்துட்டு வந்துருச்சு. குரங்குனா வேற யாரும் ஆன்சிஸ்டர்ஸ் தான். அவங்க வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அங்கே முதல்ல இருந்துச்சு அப்படின்னு. இப்போ அடுத்த கொஸ்டின், எத்தனை முதல்ல இருந்துச்சு, எப்படி இருந்தது, எவ்வளவு பெருசு இருந்தது, எங்க இருந்துச்சு, எந்த டைம்ல இருந்துச்சு. ஸோ லாங்குவேஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் டூல் ஃபார். ஸோ அதால லிமிட்டடா தான் வந்துட்டு கம்யூனிகேட்டே பண்ண முடியும். அது லாங்குவேஜ் இஸ் டூல் which transfer data. ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஒரு டூல். இன்ஃபேக்ட் ஆமா, இது வந்து 100% கரெக்ட். ஏன்னா சிம்ஸுமே வந்துட்டு டூல்ஸ் யூஸ் பண்ணும். அது எந்த வகையிலனா, இப்போ சேம் அந்த அந்த இவங்க இருக்காங்கல்ல, ஜானகி லெனின்ட்டு, அந்த எவ்ரி கிரியேஷர் ஆஸ் இஸ் ஓன் ஸ்டோரிஸ், அவங்க வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, ஒரு எறும்பு புத்து இருக்குன்னா அதில் வந்து எந்தெந்த சைஸில் வந்து டூல்ஸ் இருக்கணும். டூல்ஸ்னால் ரொம்ப பெரிய டூல்ஸ் இல்லை, ஒரு குச்சி. ஸோ அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டு எவ்வளோ நேரம் ஒட்ட வைக்கிறது, அதுக்கப்புறமா எடுத்து அதை வந்து சாப்பிட்றது. ஸோ அவங்களுமே வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பழகிட்டாங்க. பட் யாராலுமே வந்து சேப்பியன்ஸ் மாதிரி இதுவை பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு மேஜிக் நடந்திருக்கு. மேஜிக்னா இது வரைக்கும் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு சொல்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியல. கோஆக்னிட்டிவ் ரெவல்யூஷன்ல வந்துட்டு அந்த இமேஜினேஷனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சு இவங்க வந்து இந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க.
நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். இன்னொரு விஷயமும் சொல்லலாம். இவருமே அத கேப்சர் பண்ணியிருப்பாரு. ரிச்சர்ட் டாக்கின்ஸ். 1917லயே சொல்லியிருப்பார்ல அவரு. மீம் அப்படின்றது. அதோடைய ஃபுல் வேர்ட் என்னன்னு எனக்கு தெரியல. பட் அது கிரேக் லாங்குவேஜ்ல மெமரியோட ஷார்ட் ஃபார்ம் தான் மீம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. அது வந்து கிரேக் வேர்ட்ல இருந்து எடுத்திருப்பாரு. கிரேக் வேர்ட் ஆஃப் மெமரி. மேபி நீ சொல்றது மீனிங்கா இருக்கலாம். அந்த மெமரி அந்த விஷயத்தோட மீனிங் வந்து அதோட பேரா இருக்கலாம். ஸோ அதை வச்சு அவர் எடுத்திருப்பாரு. அவருமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேம் திங் தான் அந்த அந்த இந்த மீம் சாப்டர்ல வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாரு. ஆனா வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, இதை வந்து மீமிக் ரெவல்யூஷன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ நம்மளுக்கு ஒரு பர்சன் டு பர்சனா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு தலைமுறை டு தலைமுறையா இருக்கலாம். நம்ம ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் இந்த மாதிரி நடந்துச்சு, இதை நான் சொல்றேன்னு சொல்லி கேப்சர் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. கரெக்ட். ஸோ அது நீ சொன்ன மாதிரி மீம்ஸ்ன்றது வந்து ஒரு 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 இப்போ யூஸ் பண்ற இந்த இன்டர்நெட்ல வந்துட்டு அதை ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஹைஜாக் பண்ணிட்டாங்க, பட் அதுவுமே சிமிலரான வேலை தான் செய்யுது. ஸோ மீம்ஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் 1917ல ரிச்சர்ட் டாக்கின்ஸோட செல்ஃபிஷ் ஜீன்ற புக்ல தான் அது காயின் ஆமா, அந்த பண்றாங்க. அந்த விஷயம் வந்து ஐடியா இருந்துச்சு. ஆனா வந்து அதை காயின் பண்ணது வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்மிங் பேக் டு சேப்பியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் வந்து வந்துருச்சு, அதை வச்சு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இங்கே போகாத, இங்கே வந்து இது இருக்கு அது இருக்கு, அதுக்கப்புறமா வந்து அங்கே சாப்பாடு இருக்கு, இல்லாட்டி அங்கே வந்து இந்த சைடு வந்து கொஞ்சம் சேஃபர் பிளேஸ் ஃபார் ரெஸ்டிங் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தது. இது கூட பெரிய மேட்டரே கிடையாது. நீ சொன்ன மாதிரி நிறைய ஸ்பீஷிஸ் இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, டூல்ஸ் யூஸ் பண்ணுது, பேசிக் இது இருக்கு. அதுக்கப்புறமா இவர் ஒரு தியரி ஒரு இந்த புக்ல சொல்லுவாங்க, காசிப் தியரி அப்படின்ற மாதிரி. அதுதான் என்னன்னா காசிப் தியரினா என்னன்னா, நம்ம வந்து இந்த புரளி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்றது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இமேஜினேஷன். எப்படின்னா ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்றது. அங்க முதலையே இருக்காது, ஆனா முதல்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்ல அந்த இடத்துல. இல்லாட்டி அல்பா மேல பத்தி அதுகிட்ட தோத்த ஒரு சிம்பான்சி, அல்பா மேல்னா என்னன்னா அந்த கூட்டத்தோட தலைவர்னு வச்சுக்கோங்க. கூட்டத்துக்கு எப்படி இருந்தாலும் சண்டை நடக்கும், அந்த சண்டையில ஒரு அல்பா மேல் வந்து டாமினேட் பண்ணிடும். இப்போ அதோட ரெண்டாவது சபார்டினேட் இல்லாட்டி தோத்து போன ஒருத்தன் வந்துட்டு அல்பா பத்தி பேசியிருக்கலாம், காசிப் பேசியிருக்கலாம். ஸோ காசிப்ன்றது வந்து நான் இது வரைக்கும் நெகட்டிவா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா காசிப் தான் ஃபர்ஸ்ட். ஆமா, அதுவுமே ஒரு நல்ல ஐ ஓப்பனிங். ஸோ வந்துட்டு நம்ம பேண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நான் ஸ்கிப் பண்ணல. பட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கும் போது கோகினேட்டிவ் பீரியட்ல வந்து இவங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம்ஸ் இருந்துச்சு. அதாவது வேட்டையாடினாங்க, சாப்பிட்டாங்க. ஸோ ஆப்வியஸா அந்த சமயத்திலேயே வந்து விமென்ஸ்க்கு வந்துட்டு இந்த குழந்தை பிறக்கிறது அந்த மாதிரி இருக்கும் போது அந்த சமயத்துல வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கு. ஸோ அந்த சமயத்துல காசிப்ஸ் வந்து இன்னும் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஆர்கியூ பண்ணியிருப்பாரு. க்ரோத் ஆயிருக்கலாம். பட் அத காசிப் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா, நம்ம வந்து அந்த ஒரு லாங்குவேஜ் மூலமா ஒரு இல்லாத விஷயத்த நம்ம வந்து இமேஜின் பண்ண ஆரம்பிச்சுட்டே வந்தோம். அது இன்னும் இது வந்து நம்ம லோக்கலா கொலோக்கியலா வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த சிம்பான்சிஸோட பத்தி அந்த மாதிரி முதல்ல இருந்ததா இல்லையான்ற மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு 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 விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு மின்னல் வெட்டுது, மழை வந்து ரொம்ப பெய்யுது, அந்த மின்னல் எங்கிருந்து அந்த லைட் வருது? எப்பவுமே நம்மளுக்கு ராத்திரி ஆச்சுன்னா இருட்டா இருக்கும் தான் தெரியுது. அவ்வளோ பெரிய மின்னல் வந்து அந்த காடையே வந்து சில டைம் வந்து தீ பற்ற வைக்குதுன்னா, அப்ப அந்த விஷயம் எங்கிருந்து வருது? ஸோ அதை வந்து அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க? வந்து உளுந்துச்சு, அது பார்த்த உடனே அது வந்து மின்னல்னு தெரியாது, ஏதோ ஒண்ணு வந்து உளுந்துச்சு அப்படின்னு கூட டிஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். ஆமா, இப்போ இப்போ நீ நீ இந்த மின்னல், அதுக்கு நீ சொன்னபோது நீ சொன்ன அந்த வாக்கியம் இருக்குல்ல, அதுக்கு பேரு மின்னல்னு கூட தெரியாதுன்றது. ஆமா. ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் இருந்தாரு இந்தியாவில், ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு, த வேர்ட் ட்ரீ இஸ் நாட் த ட்ரீ அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை மரங்கிற வார்த்தை, மரம்ன்ற வார்த்தை மரம் கிடையாது. ஆமா, ஏன்னா அந்த மரத்துக்கு வந்து நம்ம டெஃபினிஷன் கொடுக்குறோம், மரம்னா இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ட்டு.
ஸோ அது ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெஃபினேஷன் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இந்த கோக்னிஷன் ரெவல்யூஷனில் தான் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஓகே. இப்போ இந்த 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 மின்னலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான்ல, ஃபர்ஸ்ட் லேமேனா வந்துட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மின்னலை பற்றி அவன் என்ன நினச்சிருப்பான்னா, பயந்து அதை வந்து ஒரு அற்புதமாக நினச்சிருப்பான், பயந்துருப்பான். ரெண்டாவது வந்து அதை வந்து ஒரு கடவுளோட இதுவாக நினச்சிருப்பான். மூணாவது ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆர்டிஸ்ட் உருவான இடம், அது ஒரு ஆர்ட் ஃபார்ம் உருவான இடம். அதை வந்து ஒரு பெயிண்டிங்கா, அதை வந்து ஒரு கவிதையா, ஒரு போயமா ஒருத்தனால சொல்ல முடியும், இல்லாட்டி அது ஒரு பெயிண்டிங்கா வரைய முடியும். அதை வச்சுட்டு ஒரு ஒரு எப்பிக்கை உருவாக்க முடியும். இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நெறைய விஷயத்துக்கு இப்போ வந்து லாங்குவேஜா இருக்கலாம், இல்ல ஒரு நேஷனா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து மக்களுக்குள்ள வந்து நெறைய டிஸ்பியூட்ஸ் இருக்கும். லைக் நான் பெரியவன், நீ கீழ. அது அது பத்தி நம்ம பேசல. பட் ஒரு டிஸ்பியூட் இருக்கும். புரியுதா? இது வேற லாங்குவேஜ்னா வேற ஆளுங்க. இது இந்த மாரி. எனக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா, இப்போ ஒரு மின்னல்னு ஒரு விஷயம் சொல்றோம். இந்த இடத்துல நம்ப ரொம்ப பழக்கப்பட்ட அந்த யானை கதை இருக்கு. குருடங்க போய் யானை பார்க்கும்போது, கால தொட்டு பார்த்துட்டு தூண் மாரி இருந்துச்சு, வயித்த தொட்டு பார்த்துட்டு பானை மாரி இருந்துச்சு, தும்பிக்கைய தொட்டு பார்த்துட்டு பாம்பு மாரி இருந்துச்சுன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஒரு மின்னல்னு ஒரு விஷயத்தையே வந்து, இத நான் சொல்றது தான் கரெக்ட், நீ சொல்றது தான் கரெக்ட்ன்னு எவ்வளோ இது போயிருக்கலாம். அது வந்து ஒரு அதுதான் கரெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ரிக்வேதத்துல வந்துட்டு ஒரு போயம் இருக்கு, சிருஷ்டி கீதம்னு சொல்லிட்டு. நான் இதை வந்து நம்ம டீவியேட் பண்ற மாதிரி தெரியும், பட் ஸ்டில் வி ஆர் த சேம் கான்செப்ட் தான். இந்த ரிக்வேதம் வந்துட்டு, இந்த ரிக்வேதத்துல வந்து இந்த சிருஷ்டி கீதத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ரிக்வேதத்துல வந்து நிறைய சடங்குகளை பத்தி நிறைய பேசிட்டே இருப்பாங்க. பட் இந்த போயம்ல அவன் என்ன பேசியிருப்பான்னா, ஏதோ ஒன்று இருக்குப்பா, அது எப்படி உருவாச்சுன்னு தெரியல, அது எங்க இருந்ததுன்னு தெரியல. இந்த போயம் ஃபுல்லா இப்படியே போயிட்டு இருக்கும், ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்துட்டு இருக்கும். கிளைமேக்ஸ்ல என்ன எப்படி முடியும்னா, அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஒருவேளை அதுக்கு தெரியுமோ, இல்ல அதுக்கு கூட தெரியாதா அப்படின்னு முடிச்சிருப்பான். அந்த இடம் வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. ஏன்னா உருவான இதுக்கே அது எப்படி உருவாச்சுன்னு தெரியாம கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட ஒரு கேவ் மேன், ஒரு ஒரு குகைக்குள்ள இருந்துட்டு ஒருத்தன் வந்து யோசிச்சிருக்கான் அப்படின்றது வந்து இல்ல நம்ம இப்ப ஈஸியா வந்து நம்மளோட அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ட்ரீனா இது, தண்ணினா இதுன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற எஃபோர்ட், அதுக்கு பின்னாடி இருக்க டிஸ்பியூட்ஸ் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பெரிய விஷயம் இல்ல. ஆமா, ரொம்ப ஏர்லி டெக்ஸ்ட் எடுத்துலாம் படிக்கும் போதெல்லாம் இன்னும் அது கிடைக்குதுன்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கலாம், இந்த ரிக்வேதமா இருக்கலாம், பைபிளா இருக்கலாம், குரானா இருக்கலாம். ஸோ ஸ்டில் வி ஆர் கெட்டிங் சம் ஓல்டு டெக்ஸ்ட்ன்றதே ஒரு பெரிய விஷயம். நம்ம ஓல்டு டெக்ஸ்ட்னும் போது நம்ம இதையும் தொல்காப்பியம் நம்மளோட இலக்கணம் இருக்குல்ல, அது இன்ஃபேக்ட் ரொம்ப பழமையானது. 3500 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அதை பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் 4000 to 5000 இயர்ஸ்க்குள்ள வந்து லாங்குவேஜ் இது பண்ணியிருப்பாங்க, டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங்குவேஜ் உருவாயிருக்கணும், அதுக்கப்புறமா அதை பேசி பேசி இது பண்ணியிருக்கணும். ஒரு லாங்குவேஜ் இல்ல, ஒரு வேர்டு உருவாகிறதுக்கே எவ்வளவு ப்ராப்ளம். இப்போ நம்ம இப்போ ஆர்கியூ பண்ணோம்ல, அந்த மின்னல் பத்தி பேசணுமே. இப்போ நீயும் நானும் இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல, நீ வந்து ஒரு மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுவேன், நான் வந்து ஒரு மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுவேன். இப்போ வந்து நிறைய ரூல்ஸ், ரெகுலேஷன், ஃபார்மாலிட்டிஸ் நிறைய நம்ம நெறிப்பட்டு வந்திருக்கோம். அப்ப அந்த மாதிரிலாம் இருக்காது. உனக்கும் எனக்கும் அது நான் சொல்றது கரெக்ட், நீ சொல்றது தப்புன்னு சண்டை வந்து கொல்ற அளவுக்கு கூட போயிருக்கலாம்ல. எஸ், அதுதான் எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா ஒன்னு இதுதான் இது அப்படின்னு சரி ஓகேப்பா நான் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வரத்துக்கு எவ்வளவு போராட்டம் நடந்திருக்கும். அதுதான் இந்த கலெக்டிவ் ரியாலிட்டி, கலெக்டிவ் இமேஜினேஷன். ஸோ அந்த அந்த இடம் தான் பிரேக்கிங் பாயிண்ட். ஆமா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ல வந்து வரைக்குமே அந்த பாயிண்ட் தான் பிரேக்கிங் பாயிண்ட். அதோட தொடர்ச்சி இன்னி வரைக்கும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அந்த வீல் வந்து இன்னும் ஓடிக்கிட்டு போயிட்டே இருக்கு நிக்காம. அதுக்கு காரணம் வந்து நம்மளோட அந்த இதுதான். அந்த ஏர்லி மேன் வந்துட்டு கடவுளோட நிக்காம, அந்த பயப்படாம, அதை வந்து ஒரு
ஒரு ஆர்ட் ஃபார்மாக மாற்றி, அது எனக்கு தெரியாதுன்னே நிறையா டெக்ஸ்டில் சொல்லியிருக்காங்க. ஏர்லி டெக்ஸ்ட்லேயே வந்துட்டு தொல்காப்பியத்துலேயும் வந்துட்டு நிறையா ஆமா. எனக்கு தெரியாது. என்பன்னு சொல்லுவாங்க. என்பனா எனக்கு முன்னாடியே சொன்னத நான் ஃபாலோ பண்றேன். ஸோ அது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரிலாம் கொண்டு வருவாங்க. அந்த இன்னும் மாதிரிலாம். இன்னொன்னு இப்போ நம்ம யுவான் நோவா ஹராரியும் சொல்லியிருப்பாரு. அப்படியே இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தாங்க, டைம் இருந்துச்சு, காசிப்ஸ் பேசினாங்க. ஏன்னா, அவங்க சாப்பிடுறத தவிர வேற எதுவுமே இது பண்ணலன்னு இந்த கோகினேட்டிவ் ரெவல்யூஷன்ல சொல்லியிருந்தாலும், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ல அடுத்த சாப்டரே வந்து அவருமே ஒரு மாரி கான்ட்ராடிக்ட்டா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன நடந்துச்சுன்னு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அது நல்லாருக்கும். அக்ரிகல்ச்சர் இஸ் ரெவல்யூஷன் இஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் அ லக்ஸுரி டேப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எஸ் 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 அது ஒரு ஸோ அந்த நம்ம அதான் கோகினேட்டிவ் பத்தி வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கா? அதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் இன்னும் பல மணி நேரங்கள். இல்ல வேற ஏதாவது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் அதான் எனக்கு பொறுத்த வரைக்குமே அதுதான். இந்த ரிலீஜியன் நம்ம இப்போ வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒரு சீரியஸ் இருக்கு. அதோட கடைசியில் வந்துட்டு அந்த தைரின் லானிஸ்டர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி நம்ம வந்து வி ஆர் நாட் ஃபைட்டிங் ஃபார் எனி பேனர், வி ஆர் நாட் ஃபைட்டிங் ஃபார் எனி கோல்டு, வி ஆர் நாட் ஃபைட்டிங் ஃபார் எனி ப்ரைட், வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவான். அது என்ன என்ன அர்த்தம்னா, அது கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ன்ற அந்த எபிக்லேயே வந்து பார்த்தோம்னா, அந்த பிரண்டன் ஸ்டாக்கை தான் தேடி தேடி போவாங்க கொலை பண்றதுக்காக. நைட் அந்த ஒரு வில்லன் குரூப் வந்துட்டே இருக்கும். ஒயிட் நைட்ஸ் இல்ல, சம் நைட்ஸ். எனக்கு தெரியல, நான் பார்த்தது இல்ல. செம்மையா இருக்கும். அதுல வந்துட்டு அவங்க வந்து ஸ்டாக் யாருன்னு பார்த்தோம்னா, ஹீஸ் அ கார்டியன் ஃபார் ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் போவாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் அது. நம்மளோட பொலிட்டீஷியன்ஸும் சரி, நம்மளோட நேஷனும் சரி, நம்ம கம்பெனியும் சரி, கம்பெனிஸ்னா ஆர்கனைசேஷன், கார்பரேட்ஸ், இல்லாட்டி எது சிறு அதுக்கு வந்து ஒரு கீ, அதுக்கு ஒரு கீனா அதுக்கு ஒரு கீ வந்துட்டு கோகினேட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொன்னா, அந்த கீயை ஓபன் பண்ற பூட்டு தான் வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். ஸோ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த லக்ஸரி ட்ராப் பத்தி சொல்லியிருப்பாங்க. லைக் நீ வேலை பண்ணிட்டு தான் இருக்கணும். உனக்கு எந்த அதாவது அதுல இருந்ததை விட இதுல பெட்டரா இல்ல. பட் ஆனா அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம், ஒரு சேஃப்டி, நம்மளோட பேண்ட் பெருசா இருந்தாலும் பார்த்துக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கிடைக்குது. ஸோ அத வந்து சேம் நம்ம சேப்பியன்ஸ்ல யுவான் நோவா ஹராரி வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாரு. இது சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நீ ஒர்க் பண்ணிட்டே இருப்ப. ஒர்க் பண்றது உனக்கு பத்தாது. அதனால நீ நெறைய நேரம் ஒர்க் பண்ண ஆரம்பிப்ப. ஸோ உனக்குன்னு ஒரு அந்த இடத்துல தான் அந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி வர்றத பத்திலாம் கூட அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ ஏன்னா நம்மளுக்கு நம்ம லாஸ்ட்டா டிஸ்கஸ் பண்ண மாரி அந்த நியூட்ரிஷனோட ஷார்ட்டேஜஸ் இந்த மாரிலாம் இருக்கும்போது பத்தாமை இந்த மாரிலாம் வருது. இந்த இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹைரார்கீஸ் வந்து ஆரிஜின் ஆகுது. ஸோ இத பத்தியும் சொல்லியிருப்பாங்க. சேம் விஷயத்த நம்ப டான் ஆஃப் எவ்ரிதிங்லயும் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. நான் இப்பதான் அது ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சு முடிச்சேன். ஸோ நல்லா இருக்கும் அதுவும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆர்ட் ஃபார்ம்ஸ், இந்த கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இது எல்லாமே நெறைய வர ஆரம்பிக்குது. So yeah, so that's all about cognitive revolution. ஸோ இது வந்து மேபி இது வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனோட ஒரு ஹிண்ட். தென் நம்ம இப்போ கன்க்ளூட் பண்ணலாமா? Yeah, we can close. ஸோ எனக்கு நம்ம கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சின்னதா ஒரு 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 கியூரியஸா ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் பீப்புள்ஸ் பார்க்குறாங்க நம்ம வீடியோஸை. ஸோ சின்னதா ஒரு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு இது. ஏன்னா நம்ம கோகினேட்டிவ் ரெவல்யூஷன் அண்ட் கலெக்டிவ் மெமரிஸ் பத்தி பேசுறதுனால, இன்ஃபேக்ட் வந்து இந்த கலெக்டிவ் மெமரிஸ் எறும்புக்கு இருந்துச்சுன்னா அது எப்படி எவால்வ் ஆயிருக்கும்? ஒரு ஒரு ஆமா, அது ஒரு ஒரு கொஸ்டினா யாருக்குன்னா தெரிஞ்சா சொல்லலாம்.
ஏன்னா அது இருக்கிறதே சின்ன சைஸு. நீ குவாண்டம் லெவல்ல இல்ல ஒரு ஆட்டம் லெவல்ல வந்து அதால வந்து ரிசர்ச் பண்ணி எங்கெங்கேயோ போக முடியும்னா போக முடியும். பட் ஆனா இனிஷியல் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்ல. இனிஷியல் டூல்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் மூலியமா வரணும். அந்த மைக்ரேஷன்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்கும். அதால வந்து எப்படி ஒரு ஒரு இன்ஜின் மாதிரியான விஷயத்த வந்து செய்ய முடியும். ஏன்னா இன்ஜின் மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் போது தான் கேக்குதுல்ல? ஹலோ, கேக்குதுல்ல? கேக்குது. ஸோ இன்ஜின் மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்வென்ட் பண்ணும்போது தான் நம்மளால ஒரு இடத்தோட ஒரு இடத்துக்கு சீக்கிரமா போக முடியுது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அது என்ன பண்ணியிருக்கும்? இன்ஃபேக்ட் அதுக்கு அந்த கலெக்டிவ் மெமரி சிஸ்டம் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு எடுத்துக்கினாலுமே அது எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா கூட சொல்லலாம் கமெண்ட்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, நான் வந்து ஒரு 3, 4, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இதே கான்செப்டை வச்சு ஒரு கதை எழுத ட்ரை பண்ணேன். ஓகே. எறும்புகளுக்கு வந்துட்டு ஒரு அது எப்படி அந்த கதையோட பேரே வந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் அதை எழுதவே இல்லை. யாராவது எழுதினா கூட நல்லா தான் இருக்கும். வேற்று கிரக எறும்புகள்னு. அதோட ஓகே. கான்செப்ட் என்னன்னா, அந்த எறும்புகள் வந்துட்டு வேற்று கிரகத்துல ஆல்ரெடி சிவிலைஸ்டான அந்த எறும்புகள் வந்துட்டு இங்க பூமியை வந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரி ஓகே. பிலாசபிக்கலாவும் நிறைய எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். பட் அது கதை. ஸோ ஓகே. இதை ஏன் இருக்கக்கூடாது? ஆப்வியஸ்லி அது நம்ம இது கமெண்ட்ல லிங்க்ல போட்டுரு. யாருக்குன்னா வேணும்ன்றவங்க பார்க்கட்டும். மேபி நெக்ஸ்ட் அதை கண்டினியூ பண்ணலான்னு பார்த்துட்டு ஸோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கியூரியஸான கொஸ்டினா இருக்கட்டும். திங்க் பண்ணணும்னு நினைச்சா சொல்லலாம். இது ஒரு இமேஜினேஷன். ஜஸ்ட் டு ஒரு கோகினிட்டிவ் எவல்யூஷன் மாதிரி நம்ம ஒரு எவல்யூஷன் பண்றோம். ஆமா. இல்ல ஒரு சிம்ப்ஸ் மாதிரியோ இல்ல வந்து ஒரு லயனு இந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் மேமல் மாதிரிக்கு வந்து கிடைக்குதுன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் மோர் ஆர் லெஸ் 10 to 20% நம்மள மாதிரி வந்திருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இன்செக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது எறும்பு அதுக்கெல்லாம் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேட்டிவ் சக்தி கிடைக்குதுன்னா அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி. நான் என்னோட கதையில எப்படி எடுத்துட்டு போயிருந்தேன்னா, அதுங்க வந்து இங்க வந்து வாழ்ந்துட்டு அது அஃப்கோர்ஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் ஹியூமன்ஸ். ஸோ தே ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட்டு. அதுக்கு நடுவுலேயே அதோட நிறைய இதை நம்ம கொண்டு வருவோம் ஈஸியாக. அஃப்கோர்ஸ் நம்ம ஹியூமனுமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. we cannot நம்மளை வந்து ஈஸியாக வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம் நம்ம இந்த உலகத்தில். ஆமா ஆமா. கொரோனா வைரஸ் மாதிரியான சில சின்ன சின்ன கிருமி கூட நம்ம வந்து கொண்டுட்டு போயிடும். ஸ்டில் நம்ம கலெக்டிவா வந்துட்டு ஒரு எவால்வான ஒரு ஸ்பீஷிஸ் சொசைட்டியா நம்ம ஒரு பெரிய. ஆமா, கொரோனா வைரஸ் ஏதோ ஒரு இடத்துல வருது, உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வந்தாலும் அது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நம்ம ஃபுல்லாவே உலகம் ஃபுல்லா மேப் பண்ணிடுவோம். எல்லா இடத்துலயும் அதுக்கான ரிசர்ச் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டே இருக்கோம். அதையும் மீறி சில எறும்புகள் நம்மளை கம்யூனிகேட் பண்ணுது. அந்த மாதிரி கதை போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால அப்படியே இது பண்ணிட்டேன். நீ அந்த லிங்கை கமெண்ட்ல போடு. நம்ம யாருன்னா பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். டு கன்க்ளூட் திஸ், இந்த கோகினேட்டிவ் ரெவல்யூஷன் மூலமா நம்மளோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் காசிப் தேரி இது எல்லாமே வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஒரு பெரிய ஒரு அச்சாணி அப்படின்றது வந்துட்டு யுவானோ ஹராரி மாதிரி இன்னும் நான் நம்ம இந்த புக் சொன்னல லைக் இப்போ பேசிட்டு இருந்தோமே டான் ஆஃப் எவ்ரி திங். ஸோ அதுலேயுமே வந்து அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது விஷயம் நம்மளுக்கு இருக்க அந்த கியூரியஸ் கொஸ்டின் இதுதான். யாருக்குன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. எறும்பு மாதிரி ஒரு சின்ன இன்செக்ட் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ்க்கு வந்துட்டு கலெக்டிவ் மெமரி ஒர்க் ஆகுது அப்படின்னா அது எப்படி போயிருக்கலான்ட்டு தெரிஞ்சா சொல்லுங்க. ப்ளீஸ். ஓகே. We'll see next video. Bye. Bye.